இப்போ இந்த வாரம் நான் பேசக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு உணர்ச்சிகள். ஆமேன். இதை எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமேன். என்னன்னு சொல்லுவோம்? தி எமோஷன். அல்லேலூயா. சார், நான் பேச போகிற செய்தி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்மில் அநேகர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருக்கிறோம். ரொம்ப இமோஷனலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலிங், உணர்வுகள். ஃபீலிங், எதுக்காக ஃபீல் பண்ணுறோம், ஏன் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். அல்லேலூயா. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மெசேஜ் மட்டும் இல்லை, இது கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்ற பைபிள் காலேஜ் சப்ஜெக்டில் கவுன்சிலிங், அதாவது பாஸ்டல் கவுன்சிலிங் ஆர் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு செய்தியாக பேசுகிறேன். ஆமேன். போன வாரம் பேசினதும் சர்ச் கான்ஃப்ளிக்ட் பற்றி பேசினதும் இட் இஸ் அ கவுன்சிலிங் மெசேஜ். ஆமேன். எப்பவுமே செய்தியை ஒரு ஆலோசனையாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரிங்களா? சரி, நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளும். நீர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும், இடைபடும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். என் ஜனங்களுக்கு போதுமான வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்மில் அநேகர் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம். whether you are happy or unhappy, நீ சந்தோஷமாக இல்லைனாலும் அது ஒரு உணர்வு தான், நீ சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு உணர்வு தான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு உணர்வு தான். ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே உணர்வினுடைய வெளிப்பாடு. கடவுள் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் 3 ஏரியாவில் படைத்திருக்கிறார். 3 ஏரியா நமக்குள்ளே இருக்கிறது. அந்த 3 ஏரியாவில் இந்த ஆத்மா என்று பைபிளில் சொல்லப்படுகிற இந்த இன்னர் மேன் இருக்குது இல்லையா, இதுதான் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த உணர்ச்சிக்கு, இந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் சரீரத்தில் இருக்கிற கிளான்ஸ், உறுப்புகள், உங்களுடைய சரீரத்தையே இயக்கக்கூடிய சக்தி இந்த அருமையான ஆத்மாவுக்கு இருக்கிறது. உள்ள ஆத்மா துள்ளி குதிக்கும் போது உங்களுடைய சரீரமும் துள்ளி குதிக்கும். உள்ள ஆத்மா அழும்போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கண்களில் கண்ணீர் வரும். உங்களுடைய ஆத்மா சிரிக்கும் பொழுது உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம்தான் முகத்தில் வெளிப்படும். இதை தான் உலக மனிதர்கள் சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அகத்துக்கு ஒரு அழகு இருக்கிறது. அந்த அழகு ரொம்ப சிறப்பான அழகு. அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அழகு. ஒரு மனிதன் அழகாய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனிதனுடைய மனது அழகாய் இருந்தாலே அவனுடைய முகம், அவனுடைய பேச்சு, அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே உலகத்தில் அழகாக இருக்கும். ஆனால் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஃபீலிங்ஸ், எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோபம் அது ஒரு வகையான ஃபீலிங், அமைதி அது ஒரு வகையான ஃபீலிங், சண்டை, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் அது ஒரு வகையான ஃபீலிங்கில் வர்றது. அதே சமாதானம், அன்பு, கீழ்ப்படிதல் இதெல்லாம் இது ஒரு ஃபீலிங்கில் வரக்கூடிய எல்லாமே உங்கள் ஆத்மாவோடு கனெக்ட் ஆகிருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த செய்தியுடைய தலைப்பு கேட்டனவே முடிவு பண்ணிட்டீங்க, இவர் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கார் போல இருக்குது அப்படின்னு. சரி, இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேற்றைய தினத்தில் நான் ஜெபித்தேன். ஒரு வாரமாக என் மனசில் இந்த இமோஷனல் ஃபீலிங் அப்படின்றத பற்றி பேசு அப்படின்னு ஒரு உணர்வு. எனக்கு பிரசங்கத்தை எடுத்து கொடுக்கறது யார் தெரியுமா? நீங்கள் தான், மாண்புமிகு விசுவாசிகள் தான். நேற்றைய தினத்தில் கூட ஒரு பாப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண உட்கார வச்சு,
பேச பேச பலன்னு அவள் கண்ணிலேருந்து தண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். அப்போ இமோஷன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ப்ராவர்ப் 29:11. மூடன் தன் உள்ளத்தில் எல்லாம் வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். Such a wonderful Bible verse. சைக்கலாஜிக்கலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஃபீலிங், இமோஷன் ஆகிய காரியங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை இங்க ஆண்டவர் பேசுறார். A fool vent all his feelings, but a wise man hold them back. Amen. எது ஞானம்? எந்த ஒரு மனிதன் தன் உணர்வுகளை, தன் மனதின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை அடக்கி வைக்கிறானோ அவன்தான் ஞானி. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா பெரிய டாக்டரேட் படிச்சுட்டு அவர் ஞானி அப்படின்னு? நோ. பெரிய படிப்பு படிச்சிருக்கார், எம்ஏ எம்எட், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் பெரிய டீச்சர்ப்பா, அவர் பெரிய டாக்டர்ப்பா, அவர் பெரிய லாயர்ப்பா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் உள்ளத்தை அடக்கி வைக்கிறான் அப்படின்னா, அடக்கி வச்சு டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது, அதுவும் தப்பு. மூடன் உள்ளத்தில் உள்ளது எல்லாம் வெளிப்படுத்துவானாம். ஆமென். ஏற்கனவே ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போய்கிட்டு இருக்கும், ரெண்டு பேர்த்துக்கும் கோல்டு வார் போயிட்டு இருக்கும். நேரடியாக போய் சொல்லணும், உங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இருக்கிற பிரச்சனையில் அவனை எண்ணெயை ஊற்றி திரும்பி பற்ற வச்சுட்டு போன மாதிரி. எதை எங்கே பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு உங்கள் ஆத்மாவோடு தொடர்புடைய விஷயங்கள். கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள, கிறிஸ்டியன் லிவிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க்கத்திற்கு வெளியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது வேற விதமாக இருந்திருப்போம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பாருங்க, சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாதவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. கரெக்ட் தானே? டக்குன்னு பிட் ஆங்கர், சடனாக பேசிடுவாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க, படக்கு 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 லபக்கு லபக்கு லபக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. ஆமேன். யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க மனது புண்படுமா புண்படாதா அப்படின்றதுல யோசிக்கவே மாட்டாங்க. மீ ஆல்சோ ஒரு சில நேரத்தில் நான் கூட அப்படி இருந்திருக்கிறேன். தெரியாது, நம்ம நல்ல விஷயம் நினச்சி பேசுவானா அது அவங்களுக்கு துக்கமாக போகும். அதை கூட நம்ம தவிர்த்திருக்கலாம்னு யோசிக்க தோணும். கண்டிப்பாக எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வருது. அந்த மாதிரி என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றம் வரணும். ஸோ இந்த செய்தியினுடைய அடிப்படை என்னன்னா, அடக்கி வைத்தல். உனக்கு எது தோன்றினாலும் அது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அடக்கி வைக்கணும். அல்லேலூயா. அப்போ அருமையான வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 29:11 ஒரு ஞானம் சொல்லப்படுது. அந்த ஞானி செல்ஃப் கண்ட்ரோல் என்ற அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவன ஞானி, ஞானம் என்று சொல்லுகிறது. அதே யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்க லௌகீக ஞானம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்குது. இந்த லௌகீக ஞானம் எது சம்பந்தப்பட்டது? திரும்ப வாசிங்க அந்த இடத்தை. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும். லௌகீக சம்பந்தம் அப்படின்னா இந்த வேர்ல்ட்லி, இந்த உலகத்துக்கு உரியது. அடுத்தது ஜென்ம சுவாபத்துக்குரியது. ஜென்ம சுவாபம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அடுத்தது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. சார், நான் 3 காரியத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆமென். இந்த உலகத்துல ஞானம், எதெல்லாம் ஞானம் நீங்க நினைக்கிறீங்க, அதான் நான் முதலே சொல்லிட்டேன். ரொம்ப படித்தவனெல்லாம் அறிவாளின்னு நினைக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறவன் அறிவாளி அல்ல, அதை சரியாக செலவு பண்ணுறவன் தான் அறிவாளி. அது மாதிரி ரொம்ப படித்தவன் அறிவாளி அல்ல, தான் படித்த படிப்பை வாழ்க்கைக்கு சரியாக பயன்படுத்துகிறவன் தான் அறிவாளி. புரியுதா உங்களுக்கு?
நிறைய பணம் சம்பாரித்து சேர்த்து சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறவன் அறிவாளி கிடையாது. அந்த சொத்துக்களையும் அந்த பணத்தையும் சரியாக நிர்வகிக்க தெரிந்தவன் தான் அறிவாளி. பைபிள் காலேஜ் படித்தவன் அறிவாளி கிடையாது. புரியுதா? அதை வாழ்க்கையில் ஊழியத்தில் சரியாக பயன்படுத்துகிறவன் தான் அறிவாளி. ஆமேன். எல்லாமே எடுத்துக்கோங்க. கல்யாணம் பண்ணுறவனெல்லாம் அறிவாளி கிடையாது. ஆமேன். காலங்க முழுசும் மனைவியை கண் கலங்காமல் பார்த்துக்கிறவன் தான் அறிவாளி. புரியுதா உங்களுக்கு? டும்டக்கான்னு மேலே அடித்து தாளை அடித்து தாலி கட்டினவனெல்லாம் புருஷனாயிட முடியாது. ஆமேன். வாழ்நாள் முழுசும் அந்த பொண்ணை கண் கலங்காமல் காத்துக்கணும். ஆமேன். பட்டுப்புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு வந்து மணவரையில் உட்காந்துட்டு அவள் மணப்பெண் ஆயிட முடியாது. ஆமேன். மணப்பெண் என்ற கோலத்தில் வருகிற ஒரு பெண், அவ்வளவுதான். ஆனால் என்றைக்கு அவள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து தன் கணவனை பராமரித்து போஷித்து குடும்பத்தை நடத்தி தன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறாளோ அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. இப்போ உலகத்தில் 2 விதமான ஞானம், 2 விதமான அறிவு, 2 விதமான சந்தோஷம். ஒன்று உலக பிரகாரமான சந்தோஷம், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான சந்தோஷம். ஒன்று டிவைன், another is the worldly love, worldly happiness, worldly இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே யாக்கோபு தெளிவாக எழுதுறாரு. ஒன்று லௌகீகம் சம்பந்தப்பட்டது. லௌகீகம்னா இந்த உலகத்துக்குரிய ஞானம். அதனால தான் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் கோவக்காரனாக இருப்பார். அவருடைய படிப்புக்கு அவருக்கு இருக்கிற மரியாதைக்கும் அவருக்கு வந்து கையெடுத்து கும்பிட வேண்டிய ஆள். உங்கள் சீனியர் ஆஃபீஸரோ உங்கள் டாக்டரோ அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோ பாருங்கள், ஹைலி குவாலிஃபைடாக இருப்பார், நல்ல பெரிய ஆளாக இருப்பார். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படக்குன்னு கோவப்பட்டு பேரை கெடுத்துக்குவார். ஆமீன். அவரை மதிக்க மாட்டாங்க. சாதாரண இருக்கிற ஒரு பியூனே மதிக்க மாட்டான். என்ன இந்த ஆள், ஐயா இந்த ஆள் சரியில்லைப்பா அப்படின்னு. ஆனால் அந்த பண்புகளை இழந்து போகிற தன்மை தான் நான் பேசுகிறேன். அது லௌகீகத்துக்குரியது. புரியுதா? ஆமீன். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ இஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ண? ஆமீன். கல்யாணம் பண்ண புதுசில் கணவன் மனைவியை பார்த்து கேட்குற கேள்வி, கொஞ்ச நேரம் பேசுறியா? கொஞ்சம் பேசுறியா? ஏன் கால் பண்ணவே மாட்டேங்கிற? என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு கெஞ்சுவார். அந்த மாதிரி கெஞ்சினவங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆமீன். என் கூட பேசு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதே மாதிரி மனைவிமார்களும் கணவர்மார்களும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க தான், வாங்க தான், உங்களை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க, நான் பேசணும். இப்படிலாம் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாந்து போனவர்கள் தான் இங்கே உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதே மனைவி பேச ஆரம்பித்தவுடனே கணவர் என்ன சொல்ல, அப்பா ஒரு நிமிஷம் இரு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆமீன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மனைவி பேசுறது அவர் விரும்பலை. ஏன் விரும்பலை? ஆரம்பத்தில் இந்த விருப்பம் ஏன் அவருக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஃபீலிங், இந்த இமோஷன், கட்டுப்படுத்த முடியாத இந்த கோபங்கள், கட்டுப்படுத்த முடியாத இந்த உணர்வுகள், கட்டுப்படுத்த முடியாத இந்த உணர்ச்சிகள், கட்டுப்படுத்த முடியாத இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், இது எல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு பாஸ்டராக இருந்து சொல்கிறேன், ஊழியம் பண்ணி பிரசங்கம் பண்ணும்போது இப்படி குறுக்க பூந்து எழுந்திரிச்சு நடந்தாலே யாருக்கும் பிடிக்காது. சில போதகர்கள்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி போடுவாங்க. ஆமீன். திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? நான் இவங்களை யாரையுமே கண்டுக்கலை. நான் பாட்டுக்கு என் பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் நம்மளுடைய டெம்பரை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்தி நடத்துகிறோம் பார்த்தீங்களா? இதுதான் தெய்வீகத்தினுடைய உச்சக்கட்ட ஆசீர்வாத ஞானம். ஸோ ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் படித்தா தான் நம்ம ஊழியக்காரன் ஆக முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறவங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு அப்புறம் துக்கப்படுறவங்க இல்லையா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறவங்க, பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சின்னதாக எடுத்துக்கிறவங்க, இப்படி நம்ம சபையில் இல்லை, உலகம் முழுவதும் பலவிதமான மக்கள் உலகம் எங்கும் கூடியிருக்கிறாங்க. ஸோ லௌகீக ஞானம். அடுத்தது ஜென்ம சுவாபம்னு சொல்கிறார். என்ன சுவாபங்க?
ஜென்மஸ்வாபம். இந்த ஜென்மஸ்வாபம் உள்ள இருக்கும் போது என்ன ஆகும்னா, இது பேரண்ட்ஸ் ஃபோர்ஃபாதர் மூலமாக பிளட்டில் வரக்கூடிய சுவாபங்கள். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்த காலத்திலிருந்து ஒரு மனித வர்க்கத்துக்குள்ளே கடந்து வருகிற தலைமுறை பாவங்கள். இந்த தலைமுறை பாவங்கள் தொடர்ந்து வருது. சில நேரத்தில் நமக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா மாதிரியே உனக்கு கோபம் வருதுடா. ஆமேன். பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறது, உங்கள் அம்மா மாதிரியே நீ பண்ணுற, நீயே அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்சிருக்கா, அப்படியே அவங்க தாத்தாவை உரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். சில சுவாபங்கள், கோபத்தை மட்டும் நான் சொல்லலை, சில விதமான எடுத்தறிஞ்சு பேசுறது, சில விதமான பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸு, சில விதமான ஆத்மாவில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள். பாருங்கள், அம்மா ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க, அதே மாதிரி வீட்டில் ஒரு புள்ள அதே இமோஷனலாக இருக்கும், அதே மாதிரி பேசும், அதே மாதிரி கோவப்படும், அதே மாதிரி கோவப்படும். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிற இடத்துல உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஜென்ம சுவாபம் மாற்றப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் நீங்களும் நானும் என்னவா மாறுறோம்? புது சிருஷ்டியாக மாறுறோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, புது சிருஷ்டியாக மாறுறோம். அப்போ புது சிருஷ்டியாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னா அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அந்த கிறிஸ்துவனுடைய தன்மைகளை எல்லாம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றிருக்கிறோமா? மூணாவது, டைரக்டாக அடிக்கிறாரு, பேய்த்தனம்னு அடிக்கிறார். இட் இஸ் டிமானிக். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் டு யூ டுடே, ஆல் த uncontrolled emotion and feeling is caused by demon. புரியல உங்களுக்கு? ஆமென். கட்டுப்படுத்த முடியாத, கட்டுக்கோப்புக்கு உட்பட்டு வராத எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சில ஆவிகளாலும் இந்த பூமியில் இயக்கப்படும். இப்போ பொறாமையின் ஆவி, எரிச்சலான ஆவி இருக்கிறது இல்லையா? பெருமையின் ஆவி இருக்கிறது, இருக்கா இல்லையா? இந்த ஆவிகள், ஆமாம், இச்சையின் ஆவிகள் இருக்கிறது, இப்படி நிறைய இருக்குது. வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறது. இப்போ எல்லா ஆவிகளும் எங்கே வேலை செய்யுதுன்னா உங்கள் சோலோட தான் வேலை செய்யுது. ஆமென். அதாவது உங்கள் மைண்டோட தான் வேலை செய்யுது. பிரச்சனையே எங்கன்னா, உங்கள் மைண்டு என்னைக்கு எம்டியாக இருக்குதோ உங்கள் மைண்டோட அது வேலை செய்யும். சார், காமம், இன்னைக்கு பாலியல் ரீதியான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே எங்கே தோன்றுகிறது? மைண்டில். ஜாய்ஸ் மேயர் அம்மையார் எழுதுகிறாங்க ஒரு புத்தகத்தை, மைண்டு இஸ் த பேட்டில் ஃபீல்ட். அதாவது வந்து சிந்தனை என்னும் போர்க்களம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. சிந்தனை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிந்தனையை தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் ஃபீலிங், இமோஷன், இந்த 3 ஏரியாக்குள்ளே கட்டுப்பட்டு. இந்த 3 ஏரியாக்குள்ளே ஒன்று அது லௌகீகத்துக்குரியதாக இருக்கும், இல்லைன்னா அது ஜென்ம சுவாபத்துக்குள்ளதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது டிமோனிக்காக இருக்கும். இந்த 3ஐயும் ஐடென்டிஃபை பண்ணி எது நமக்குள்ளே இருக்குதோ அதை வெளியே எடுத்துட்டோம்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மளால் கவனிக்க முடியல, இதை கண்டுபிடிக்க முடியல. நல்லா கவனிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15 17 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். நல்லா கவனிங்க. இந்த லௌகீக சம்பந்தமான எது மேலையும் உனக்கு கண்ணு போக வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், லௌகீகமான விஷயத்தில், இந்த உலகத்துக்குரியவைகள், உலகம் என்று சொல்லுவது இந்த லௌகீகமான விஷயங்கள், நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள். ஆமென். கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு வந்து என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க? என்ன ஆசை இருக்கும்? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். ஒரு பெண்ணுக்கு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு ஆசை இருக்கும், தப்பு கிடையாது. அந்த வாழ்க்கை துணை அமைகிற வரை அந்த பொறுமையை காத்து, ஆவியிலே சமாதானத்தை காத்து, அந்த திருமணம் என்ற உடன்படிக்கை வரை பொறுமையாக இருந்து அதற்குள்ளே நுழைகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு முன்பதாய் அவசரப்படுகிறவர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். அப்போ நமக்குள்ள எழும்புற எல்லா ஆசையும் தேவனுடைய சித்தத்தின்படி உண்டானது அல்ல. அதில் ஜென்ம சுவாபம் என்ற ஒரு ஆசை இருக்கிறது, அதில் லௌகீக ஆசை என்ற ஒன்று இருக்கிறது, அதற்குள்ளே பேய்த்தனம் என்கிற ஒரு டெமானிக் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிறது. அப்போ இங்கே பைபிள் என்ன சொல்லுது பாருங்க,
replaced by the love of father. அதாவது உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதீங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றார் வாசிப்போம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அதாவது டிவைன் லவ்க்கு அகைன்ஸ்டா தான் இந்த இமோஷன் ஃபீலிங்ஸ் வேலை செய்யும். ஆமென். பொறாமை it is against agape God's love. Am I correct? Jealous it is against the God's love. Fear it is against the God's love. எல்லாமே it is against of the Bible. Amen. அப்ப பயம் இருக்க கூடாதா? சார் பயம் வேற மரியாதை வேற. ஒரு மனைவி கணவனுக்கு கொடுப்பது மரியாதை, பயம் இருக்க கூடாது. இப்ப கணவன் மனைவி உறவுல பயம் இருக்குது, வீட்டுக்கார் வந்துருவாரு திட்டுவாரு அப்படின்னு பயந்தீங்கன்னா அந்த உறவு சந்தோஷமா இருக்காது. என் வீட்டுக்கார் வருவாரு அப்படின்னு மரியாதையா, அது மரியாதை நிமித்தமான உறவா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களில் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு, உங்களில் எத்தனை பேருக்கு மரியாதை இருக்கிறது? உங்க பாஸ்டரை பார்த்து உங்களுக்கு மரியாதை இருக்குதா, உங்க பாஸ்டரை பார்த்து பயம் இருக்குதா? பாஸ்டர் திட்டுவாரு, பாஸ்டர் கேட்பாரு, ஏன்னா பாஸ்டர் லூஸ் பாரு, தேவையில்லாததுக்கெல்லாம் திட்டுறதுக்கு. கரெக்ட் தானே? எனக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படி. ஆமென். காரணம் இல்லாமல் திட்டுவாரு, கேட்பாரு. ஏன் கேட்குறாரு? ஏதாவது கிரிகிரிஸ் வேலை செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை உள்ள பண்ணியிருப்பீங்க, அதனால கூப்பிட்டு கேட்குறாரு. அது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை. தப்பு பண்ணாமல் சும்மா கூப்பிட்டு கேட்க மாட்டார். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் நான் கோவக்காரனாக தெரிவேன். ஆனால் என் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது, பண்பு எப்படிப்பட்டதுன்னு. ரொம்ப முடியாத இடத்துல தான் நான் திருப்பி கேட்பேன் அவங்கள. அந்த தவறை கூட சுட்டி காட்டுவேன், இல்லைன்னா அவங்க பண்ண தவறை கூட சொல்ல மாட்டேன், ஜபிச்சுட்டு விட்டுருவேன் ஃப்ரீயா. ஒரு மனிதனுடைய மனதை என்னைக்கு ஒரு மனுஷன் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கண்ட்ரோல்குள்ளே வரான். அதுக்கு முன்னால he is trying to come inside the salvation. That's enough. அவன் ரட்சிப்புக்குள்ள வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு, salvation is not a one day process. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்ட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், நீ என்ன நம்பி எனக்காக காத்திருந்து உன் ஜீவியத்தை காத்துக்கொள், அப்ப நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ நம்மளில் அநேகர் ஷார்ட் டெம்பர் இருப்பீங்க, நிறைய ஷார்ட் டெம்பர். ஆமென். இதுக்கு பேரே இருக்குது, சுடுதனின் பேர். ஆமென். ஹாட் வாட்டர் மாதிரி கொதிக்கும், அப்படியே தக 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 தகன். ஆமென். பேசுனா ஒரு மரியாதையான பதில் வராது. ஆமென். சிரிச்சா திட்டுவாங்க, அழுதாலும் திட்டுவாங்க. ஆமென். கோவப்படுவாங்க, ரொம்ப சுடு சுடு சுடுன்னு இருப்பாங்க, சிறு சிறு சிறுன்னு இருப்பாங்க. சிலருடைய முகத்தை பார்த்தாலே ஓ, உண்மையிலேயே சொல்லப்போனா நீ டீச்சராக இருந்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்தோன்னே பயப்படும் அப்படியே. ஆனால் நீ திருமணம்னு உனக்கு கொக்காணி காட்டும், ஏன்னா உன் முகத்தை நீங்கள் அப்படி ரஃப்பாக வச்சுக்குவீங்க. ஆமென். ஒரு சிலருக்கு என்ன ஒரு ஐடியாலஜி இருக்குதுன்னா, கொஞ்சம் ரஃப்பாக வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக பேசுனா எல்லாரும் பயந்துருவாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, சிரிக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பார்க்கலாம். இப்போ குழந்தைகிட்ட குழந்தையை கண்ட்ரோல் பண்ணும் போது சிரிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தை கட்டுப்படாது. அப்போ குழந்தைகிட்ட உங்கள் முகத்தை எப்படி வைப்பீங்க? உங்களுக்கு அன்பு இருந்தாலும் பாசம் இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட அப்படியே கட்டுப்படுத்தி ஏய் மரியாதை சொல்கிறது செய் அப்படின்னு மிரட்டுவீங்க. ஆனால் உங்கள் மனசில் சிரிப்பு வரும். வீட்டுக்கார் மனைவி திட்டும் போது வீட்டுக்கார் சிரிப்பார், சிரிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நிறுத்திடுவீங்க. தொலைச்சிருவேன், நான் மிரட்டும் போது அமைதியாக இருந்துக்கோ அப்படி. ஆமீன். அல்லேலூயா. கரெக்ட் தானே? அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படி தான் இருந்தாகும். ஆனால் அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது அங்கேயும் இதே பாலிசியை குழந்தைகிட்ட கடைபிடிக்கிற பாலிசியை கடைபிடிச்சிங்கன்னா அங்கே பிரச்சனை வேற மாதிரி ஆகும். அதான் நம்ம ஆளுக்கு எதை எங்கே ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி உங்களுக்கு மனசில் அன்பு இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த கணவனுக்கு உன் மேலே வெறுப்பு வந்துடும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெறுப்பு வந்துடும். ஆனால் உனக்கு உண்மையால் அன்பு இருக்குது. ஆமேன். அதே மாதிரி அவரும் என்னதான் அன்பாக இருந்தாலும் தெரியாமல் கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாரோ இல்லை கை நீட்டி ஒரு அடி அடிச்சிட்டாரோ 1000 முறை பாடலும் அடிக்கிற கை தான் அணைக்கும்னு.
ஆனால் அணைக்கும் போது திருப்பி அவள் அடிப்பான்றது இவருக்கு புரியாது. அதை கவிஞன் எழுத மறந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன். அடிக்கிற கை அணைக்கும், அணைக்க போகும் பொழுது திரும்ப விழுகும் ஒரு அடி. திரும்ப அடிப்பியா நீ என்ன அப்படின்னு, அடி விழுகும், இல்லை என்றால் ஒரு கடியும் விழுகும். ஆமேன். ஒரு பெண்ணால் அடிக்க முடியாத போது என்ன பண்ணுவா? கோபத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், அவளால் முடிஞ்ச பாத்திர பண்டத்தை தூக்கி வீசுவா, இல்லைன்னா அவளால் முடிஞ்ச, ஏன்னா ஆம்பளைக்கு ஈக்குவலான பலன் பெண்களுக்கு இல்லைன்றனால ஃபிசிக்கலாக கடித்து வச்சுருவாங்க, பிரண்டி வச்சுருவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அந்த கோபத்தை அப்போதுக்கு அப்போ வெளிப்படுத்துவாங்க. ஸோ இமோஷன் அண்ட் ஃபீலிங் வந்து ரொம்ப பயங்கரமானதுங்க. இதை மட்டும் கரெக்டாக ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி நடத்திட்டானா அவன் ஃபேமிலி பரலோகம், இல்லைன்னா அவனுடைய ஃபேமிலி ஒரு ஹெல், அது நரகமாக தான் இருக்கும். அது நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்ததாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவினிடத்தினுடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்கும் போது இந்த லௌகீக அன்பை நம்ம எதிர்ப்போம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணப்படணும். சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்து, ரீப்ளேஸ் பண்ணப்படணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெதர் ஃபாதர்ஸ் லவ் ஆர் இன் த வேர்ல்ட்லி லவ். சார், வைரஸ் இருக்குதுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அன்இன்ஸ்டால் பண்ணாம இன்னொன்று கொண்டு போய் உள்ள இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் மைண்டில் இருக்கிறதுல டெலீட் பண்ணிடுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆமேன். அன்இன்ஸ்டால்டு, இட் இஸ் அன்இன்ஸ்டால்ட். ஸோ ஐ வுட் லைக் டு இன்ஸ்டால் எ நியூ ஒன், நியூ தாட், நியூ மைண்ட், நியூ என்ன சொல்ற, புதிய கருத்தை நான் உள்ள கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நுழையிறேன். இதான் கிறிஸ்து அழகா சொல்லிட்டு போனார். ஆமேன். என்ன நேசிக்கிறவன், என்னில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளுக்கு என்ன பண்ணுவான்? செவி கொடுப்பான், அதை கடைபிடிப்பான் அப்படின்னு சொன்னார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4:18 நாம் வாசிக்கலாம். 4:18. அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளக்கூடியது. நல்ல கவனிங்க. பயம், இட் இஸ் a emotion, one kind of the emotion. சைக்காலஜில ஃபோபியோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம், எந்த இடத்துக்கு பயப்படணும், எந்த இடத்துல தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்குள்ள வரும்போது மனுஷனுக்கு பயப்படாத, தேவனுக்கு பயந்து வா. ஊழியம் செய்யும் போது கர்த்தருக்கு பயந்து செய்ய. ஒரு அதிகாரி கிட்ட போய் வேலையில் உட்கார்ற, நீ ஒரு தொழிலில் இருக்கிற ஒரு மேனேஜருக்கு கீழே இருக்கிற, அந்த மேனேஜருக்கு கொடுக்குற கணத்தை நீ கொடுத்து ஆகணும். பைபிள் சொல்லுது மேலான அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. ஆனா பயம் இருக்கக்கூடாது. பயம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா தப்பு பண்ண வைக்கும். பயம் உங்களை தப்பு பண்ண வைக்கும். பயம் உங்களை சரியா நடக்க விடாது. நீங்க சரியா நடக்கணும்னு நினைச்சாலும் நடக்க விடாது. பயத்திலேயே அந்த படபடப்பிலேயே நீங்க ஒரு தவறு செய்வீங்க. ஆமேன். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குதே. அல்ல, உங்களில் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? பயமே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எல்லாருக்குமே பயம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல பயம் இருக்கு. எத்தனை பேருக்கு செத்துருவோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு? மரணத்தை குறித்த பயம், ஒரு சிலருக்கு நோய் குறித்த பயம், ஒரு சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், ஒரு சிலருக்கு பிள்ளைகளை குறித்த பயம், ஒரு சிலர் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயம். பயம் வந்து பல வகையில் இருக்கிறது. ஆனா ஏதோ ஒரு ரீசன் அடிப்படையில் வரக்கூடிய பயம். இப்போ எனக்கு பயம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரதான் செய்யும், வரதான் செய்யும். இப்போ வர்ற பயத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? அதை எப்படி எதிர்த்து நிற்க போகிறோம்? அதை எப்படி நாம் ஜெயிக்க போகிறோம்ன்ற ஒரு மைண்ட் செட்டப்குள்ள நம்ம இருக்கணும். இருந்தால் அந்த பயத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும். வெளியில யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது, உடனே என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணணும்? கதவு திறந்து போய் பார்க்கணுமா? அப்படி இப்படி போயிடாத சாமி. ஓகே, ஜன்னலில் பார்க்கலாம், இல்லை கதவுல இருக்கிற லென்ஸ் வழியாக பார்க்கலாம். யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, லென்ஸ் வழியாக பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் காசு இருக்குதுன்னா ஒரு சிசிடிவி கேமராவை போட்டு உள்ளுக்குள்ளே மானிட்டர் போட்டு 24 மணி நேரம்
ஒரு சில குடும்பங்களை பார்த்து 24 மணி நேரம் அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. யார் வரா, யார் போறா, குருவி பறக்கிறது, காக்கா பறக்கிறதுலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்குது. ஆமேன். இதே ஒரு சைக்காலஜியா மாறிடும். ஃபோபியோ அப்படின்னா என்னன்னா, அன்வான்டட் ஃபியர், அன்ரீசனபிள் ஃபியர், தேவையில்லாத வரக்கூடிய பயம், தேவையற்ற பயம். எதுக்கு பயப்படணுமோ அது பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படக்கூடாது. எறும்பு வந்துருச்சு, ஐயோ வயிறு வாயில அடிச்சுட்டு என் வீட்டுக்குள்ளே எறும்பு ஓடுதுன்னு எவனாவது அழுவானா? ஒரு எறும்பு பொடி வாங்கி ஓரமாக போட்டானா முடிஞ்சு போச்சு. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சாக் பீஸை வாங்கி கோடு போட்டினா அது அடுத்த நாள் அதுவே சல்யூட் அடிச்சுட்டு போயிடும், முடிஞ்சிச்சு. பயத்தை மேற்கொள்வதற்கான அந்த பேட்டர்ன், அந்த வழிமுறையை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் ஃபியர் நிறைய பேருக்கு வரும். ஃபெயில் ஆகிடுவோமோண்டு. கரெக்டாக எழுதலைன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. படித்தா தானே பாஸ் ஆகிறதுக்கு, படித்தா தானே பாஸ் ஆகிறதுக்கு. படிக்கிற காலத்துலலாம் மேட்ச்சு 2020 சிஎஸ்கே ஜெயிச்சிச்சா தோத்துச்சான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது. படிக்கிற காலத்தில் விளையாட்டு. அப்புறம் எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஃபியர். பாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸாம் ஃபியராக இருக்குது, ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணலாம். இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்றவன் யார் தெரியுமா? உலகத்திலே சந்தோஷமானவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கிறான் பாரு, அவன் தான் உலகத்திலே சந்தோஷமானவன். ஒருத்தர் கிராமத்துக்கிட்ட போயிட்டு இருந்தாராம். ஏரிக்கரை ஓரமாக ஒருத்தன் உட்கார்ந்துருந்தானா, அப்படியே மரத்துக்கடியில். அவனை பார்த்து கேட்டாரான், ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்கிற, வேலை வெட்டிக்கு போகலாம் இல்லை, போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டானான். ஆமேன். போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்டானான். ஏண்டா ஒரு வலையை எடுத்து அந்த ஏரியில் சும்மா உட்காந்துக்குனார், ஒரு வலையை போட்டினா 2 மீன் மாட்டோம், பிடிச்சி என்ன பண்ண சொல்கிறீங்க? அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றா 4 காசு கிடைக்கும்டா, கிடைச்சி என்ன பண்ண போகிறீங்க? டே, மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு நீயும் நல்லா சாப்பிட்லாண்டா, நல்லா ட்ரெஸ் பண்ணலாண்டா, எல்லாம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? நீ வயசான காலத்தில் ஃப்ரீயாக உட்காரலாண்டா அப்படின்னாராம். அவன் சொன்னானா, அதை நான் இப்போவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போவே நான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன், எந்த கவலை இல்லாமல், எந்த வருத்தம் இல்லாமல், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். ஆமேன். இந்த உலகத்தில் மனுஷன் படுற பிரயாசம் எல்லாம் இன்னைக்கு விருதா. ஓடி ஓடி உழைச்சி, ஊருக்கெல்லாம் உழைச்சி, கடைசியில் ஓடா தேஞ்சி வந்து ஃப்ரீயாக உட்கார்றான். கடைசியாக ஒரு வீடு கட்டி கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி வந்து ஃப்ரீயாக உட்கார்ற டைமுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கரெக்டாக. பாவம். ஆமேன். அவன் நல்லா லோன் எல்லாம் அடைச்சி முடிச்சு நம்ம வாழலாம் அப்படின்ற டைமுக்கு பாவங்க உண்மையாலுமே அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்றவன் யார் தெரியுமா? டுடே. சொல்லுங்க, டுடே. ஆமேன். டுடே. உலகத்திலே சந்தோஷமாக வாழ்றவனை நீ பாரு, அவன் மாளிகையிலையோ பங்களாலேயோ வாழலை, மரத்துக்கடையிலையும் தெருவிலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் போய் நிறைய பேர் படுத்திருப்பான் பார். உலகத்திலே சந்தோஷமாக வாழ்றவன் அவன் தான். நம்மளாம் ஒரே சாம்பார், ஒரே ரசம், ஒரே புளி சாதம்னு சாப்பிட்டு செத்து போகிறவங்க. ஆமேன். அவனுக்கு விதவிதமாக, எவனோ ஒருத்தனுக்கு பர்த்டே அவனுக்கு ஒரு பிரியாணி வந்துடுது, யாரோ ஒருத்தருக்கு வெட்டிங் டே அவனுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை வருது. அவனை கொரோனா தாக்க மாட்டேன், கொரோனா அவனை பார்த்து பயப்படுது. அவன் சுடுதண்ணி குடிக்கல, மாஸ்க் போடலை, ஹைஜீனா வாழலை, தெருவில் தான் படுத்து தூங்கினான், நல்லா இருந்தான். பங்களாவில் இருந்தவன், ஏசி காரில் போனவன், கோடி கோடியே டெபாசிட் சேர்த்து வச்செல்லாம் பொட்டு 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 பொட்டுன்னு போயிட்டான். உலகத்திலே சந்தோஷமா வாழ்றவன் யார் சார்? பயத்தை மேற்கொள்றவன், உணர்ச்சிகளை மேற்கொள்றவன், உணர்வுகளை மேற்கொள்றவன். உங்க சந்தோஷம் உங்க கையில், உங்க நிம்மதி உங்க கையில். ஆமேன். இந்த நாக்கு இருக்கு பாருங்க, சின்ன நாக்கு, இந்த நாக்கை மட்டும் ஒருத்த கட்டுப்படுத்திட்டான் அப்படின்னா அவன் லைஃபே எங்கேயோ போயிடும். ஆமேன். வாயில சண்டை வந்துச்சான், வாய்க்குள்ள சண்டை வந்துச்சான். ஆமேன். 32 பல்லு ஒரு நாக்கை பார்த்து சொல்லிச்சான், ஏய் அங்கே ஒரு ஆள் 2 ஆள் இல்லை,
32 பேர் இருக்கிறோம். ரொம்ப பேசுன நறுக்கிடுவோம் உன்னை அப்படின்னுச்சான். ஆமேன். தெரியாம நாக்கு கடிச்சிட்டு அப்படித்தானே வலிக்குது. நாக்கு சிரிச்சுச்சான் பார்த்து அப்படின்னு. ஆமேன். நாக்கு சிரிச்சுச்சான். ஏன்டா சிரிக்கிற, பயம் இல்லையா உனக்குன்னு கேட்டுச்சான். நாக்கு சொல்லிச்சா, நீங்க 32 பேருடா, நான் ஒரு ஆளு, நான் தவறி ஒரு வார்த்தை மட்டும்னா நீங்க 32 பேர் இருக்க மாட்டீங்கன்னுச்சான். புரியுதா? ஒரு ஸ்லிப் டங் வந்துச்சுன்னா போச்சு பிரதர். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல, அதை கட்டுப்படுத்த தெரியல. சந்தோஷத்துல நீ பேசுறதையும் கட்டுப்படுத்த தெரியணும், துக்கத்துல வரக்கூடிய வார்த்தையை கட்டுப்படுத்த தெரியணும். பேலன்ஸ்டா இருக்கணும். ரொம்ப சிரிச்சினா லூசுன்னு சொல்லிடுவான், ரொம்ப அமைதியா இருந்தீங்கன்னா சாடிஸ்ட்னு சொல்லிடுவான், மீடியமா இருந்தீங்கன்னாக்கா மனுஷன் சொல்லுவான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. வசனம் இருக்குது, வாசிப்போம். பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்ப தள்ளும். பயத்தை ஜெயிக்க முடியும். பயம் வந்து ஒரு உணர்வு. அப்ப அதை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? அன்பு வேணும், ஞானம் வேணும். பரத்திலிருந்து வர்ற ஞானம் வேணும், பரத்திலிருந்து வருகிற அன்பு வேணும். ஓகே, ஐசையா 26:3 நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசையா 26:3 வாசிக்கலாம். நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன் என்னுடைய பிரசங்கத்தை. 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்ப சமாதானம் எங்க இருந்து வருது? சமாதானம், it is one kind of the emotional, it is coming from the divine wisdom. It is a divine spirit. What is the meaning of peace? Shalom. Shalom அப்படினா ஆவியில் அமைதியை காத்துக்கொள்ளுதல், ஆவியில் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுதலுக்கு பேர் தான் சமாதானம். சமாதானம் அப்படின்ன உடனே, இப்போ நாங்க கேத்தலிக்ல இருந்த டைம்ல நம்ம எல்லாரும் சமாதானம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமாதானம் சமாதானம் திரும்பும் போது நமக்கு பிடிக்காதவன் பக்கத்துல நிற்பான். அப்போ நம்ம பிடிக்காம திரும்பிக்குவேன். நான் சின்ன வயசுல திரும்பிக்குவேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பயங்கர கோக்காரன், என்னை திட்டிகிட்டே இருப்பான். அதனால நமக்கு பிடிக்காது. அது அங்க மட்டுமா? இங்கேயும் தான். நமக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், நமக்கு பிடிச்சா ஒருத்தர் கூட சிரிச்சு பேசுவோம். சாப்பாட்டு தட்டை இங்கிருந்து தூக்கிட்டு போய் அங்க போய் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்? உனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கு சமாதானம் அங்க இருக்குது. ஏன் இங்க இருக்கிறவங்க கூட சமாதானம் இல்லை? ஏன் ஒரு குரூப்போட மட்டும் நீ சேர்ற, இன்னொருத்தரோட இணைய மாட்டேங்கிற? 2 காரணம். ஒன்று, அந்த பீஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. இன்னொன்று, நீ எதிர்பார்க்குற சமாதானம் இன்னொரு இடத்துல கிடைக்குது. இஸ் த ப்ராப்ளம். ஸோ பீஸ், இட் இஸ் இன் த மைண்ட், நாட் இன் த பிசிக்கல். ஆமென். சார், முகத்தில் ஆசிட் எத்தனையோ பெண்கள் மேலே வீசிட்டானுங்க. வாலிப பிள்ளைங்களை ஒன் சைட் லவ்ல அவங்க ஹிஸ்டரியில் நீங்கள் படிச்சுப்பார். அந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அந்த பெண்களை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் எத்தனையோ பேர் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய முகம் கருகி போனது, கண்கள் கருகி போனது, பார்வை இல்லாமல் போனது. எத்தனையோ ஊனமற்றோரை திருமணம் செய்து நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்க. பார்த்து பார்த்து செலிபிரிட்டி மாதிரி கட்டிட்டு வந்ததெல்லாம் செலிப்ரேஷன் பண்ண முடியாமல் எல்லாம் வெளவெளத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு. காரணம் என்ன? இட் இஸ் இன் மைண்ட். இட் இஸ் இன் மைண்ட். ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒல்லியா இருக்கிற ஒரு பையனை தான் பார்த்து கட்டுவேன் அப்படின்னு நீ உட்கார்ந்துருக்கலாம். ஹேண்ட்ஸமாக இருக்கணும், எனக்கு வர்ற ஆம்பளை, எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்? பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், லீனாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், சோப்பாக இருக்கணும். எல்லாமே இட் இஸ் இன் மைண்ட் தான். எல்லாமே இட் இஸ் இன் மைண்ட். ஒரு மனிதனுடைய மைண்டை சரியா வச்சுட்டாலே அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கணவர் எப்படி இருந்தா என்னையும் சிஸ்டரையும் பார்த்தாக்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சில இடங்களில் மீட்டிங் போன போதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அவமானமாக போச்சு.
எங்கெங்க உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வரலீங்களான்னு கேட்பாங்க விசுவாசிங்க. ஐயோ பிள்ளை இல்லைங்க, அது மனைவிங்க. ஓ சாரி பாஸ்டர். ஆமென். அவகிட்ட போய் உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. சம்மந்தமே இல்லை. சில நேரத்தில் அவங்க யார்கிட்டயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது கூட நான் யோசிப்பேன், என்னையும் அவங்களையும் பார்த்தாக்க ஒரு சம்மந்தமே இல்லாத நிலைமையில தான் இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கலரில் என்ன சார் இருக்குது, ஹைட்டில் என்ன இருக்குது சார், உடம்புல என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது சார். ஒல்லியாக இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணிட்டு போய் 20 இட்லி தின்றான் உட்காந்துட்டு. ஆக்கி கொட்டி சலிச்சு போய் கடைசியாக சொல்கிறான், ஐயோ இவனை கட்டின நிறைய நான் ஹோட்டல் கடையில் போய் வேலைக்காரியாக சேர்ந்துருக்கலாம் பாஸ்டர்ன்றான். என்ன யூஸு? குண்டா இருக்கிறான், இவன் நல்லா சாப்பிடுவோன்னு நினச்சா அவன் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அவன் டயட்டுன்னு போயிட்டான். எல்லாமே இட் இஸ் இன் மைண்ட். பக்கத்தில் கை கொட்டு சொல்லுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்றது, சமாதானத்தை பெற்றுக்கொள்றது, சமாதானத்தை அனுபவிக்கிறது. எத்தனை பேர் உங்க சமாதானத்தை அனுபவிக்கிறீங்க? இன் கிரைஸ்ட் how many people are experiencing the shalom? Am I correct? Did you experiencing your salvation? Did you experiencing your peacefulness? Did you experiencing your rejoice in the spirit? No, brother. So what is the meaning of the Christianity? The Christianity is not for the namesake. அது பேருக்கல்ல, அதை அனுபவிக்கணும். இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார் வசனம் இருக்குல்ல. He rejoiced in the spirit. How many people are rejoicing in the spirit every day? Always temper, always tension. போன் எடுத்தன கத்துறார். என்ன எதுக்கு கூப்பிட்டேப்பா, வை போன. ஆமென். சில வீட்டில் புருஷனை ஜோக்கரா பார்க்குறாங்க, சில வீட்டில் புருஷனை வில்லனா பார்க்குறாங்க, சில வீட்டில் தான் புருஷனை ஹீரோவா பார்க்குறாங்க. இது அப்படியே உங்கள் சைடும் போட்டுக்குங்க, உங்கள் சைடும் போட்டுக்குங்க. சிலர் உங்கள் மனைவியை ஜோக்கராக பார்க்குறீங்க, அது அப்படி தான் கொஞ்ச நேரம் கத்த அப்புறம் ஆஃப் ஆயிரும். இதுக்கு என்ன மீனிங்க? நகைச்சுவை நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ, அது கொஞ்ச நேரம் சிரிக்க வைக்கும், ஏதாவது சர்க்கஸ் பண்ணும் அப்புறம் ஆஃப் ஆகிடும். ஆமென். வில்லனா பார்க்குறீங்க, இவளை அடித்து உடைச்சி உட்கார வைக்கலன்னா இவன் நம்ம தலையை தின்றுவான், அவளை வில்லியா பார்ப்பீங்க. ஏன் நீ கில்லியா இருந்தா அவள் வில்லியா இருப்பா. புரிஞ்சுக்கோ, நீ எப்படியோ அப்படிதான் உன் மனைவி எப்படியோ அப்படிதான் உன் புருஷன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இமோஷன், இந்த ஃபீலிங் கட்டுப்படுத்த முடியல. ஞானி தான் உள்ளத்தை அடக்குறான். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, தப்பாக எடுத்துக்கலாம், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கல்யாணம் ஆக போது மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சுன்னா இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே வந்துட்டு, ட்விட்டரை விட்டு வெளியே வந்துட்டு, ஃபேஸ்புக் விட்டு வெளியே வந்துட்டு, ஃபேஷியல் கீசல் பண்ணி ஏதோ ஒன்று உருப்படியாகிறதுக்கு வழியாப்பார். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை இப்போ செக் பண்ணுறது முதல் மாதிரி மேட்ரிமோனியில் போய் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறதுலாம் இல்லை. அந்த காலத்தில் 4 பெரிய ஆள் வந்து ஒரு பெண்ணை விசாரிக்கணும்னா அக்கம் பக்கத்தில் இந்த பொண்ணு எப்படிங்க அப்படின்லாம் விசாரிப்பாங்க. இப்போலாம் ஒன்றும் இல்லை, ஆன்லைன்லேயே செக் பண்ணிடுறான். ஃபேஸ்புக்கில் பார்த்தா நீ யார் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற, நீ என்னென்ன ஸ்டில்லு போட்டிருக்க, நீ என்னென்ன ரீல்ஸ் போட்டிருக்கிற, எல்லாமே பார்த்துடுறான். பார்த்து முடிவு பண்ணிடுறான் உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், எத்தனை பேருக்கு நீ ஹாய் சொல்லியிருக்கிற. அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் படித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வேணும்னு கேட்குறான் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அறிவு வேணாம், அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா கிராக் பண்ணுறான், கிறுக்கு பையன் கிராக் பண்ணுவான்னு தெரியாது, ஹேக் பண்ணுவான்னு தெரியாது, உன் இன்ஸ்டாவை ஹேக் பண்ணுவான். அவன் உள்ள யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி கை கோர்த்து இப்படி நின்று போட்டா போட்டிருப்ப, உன் தலைக்கு நீ கொல்லி வச்சுட்ட. சார் உங்கள் பாஸ்ட் ஒன்றும் ஏமாளி கிடையாது. உங்கள் பாஸ்ட் ஏன் ஒவ்வொரு முறையும் கண்டிக்கிறாருன்னா இதெல்லாம் காரணம் இருக்குது. நீங்கள் வாலிப பிள்ளைங்க அப்புறம் கல்யாணம் ஆன உடனே பசங்களுக்கு நான் சொல்கிறேன் உணர்ச்சி வசம், அதாவது என்னென்னா ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவேன். கல்யாணம் ஆன உடனே பொண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லிடுவான், நான் படிக்குமா எனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, ஆமேன், ஆனால் ஒருத்தி கூட நான் கட்டிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீ தான் அழகுன்னு உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லிடுவான். இவனே இவன் தலைக்கு கொல்லி வச்சுட்டான். ஆமேன். ஒன்று பேர் ரூத், ஒன்று பேர் ரெபேக்கால், இன்னொன்று பேர் மேரின்னு வச்சுக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தங்கச்சிங்க. ஆர்வ கோளாறுல பிரதர்ஸ், ஆர்வ கோளாறுல ஃபர்ஸ்ட் டேவே உளறி கொட்டிடுவான். இல்லை கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு 15 நாள் கேப் விடுவாங்க, 20 நாள், அதில் எல்லாம் உளறி கொட்டிடுவான்.
அவன் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அவன் வந்து பயங்கரமான ஹார்ட் டிஸ்க்கு 1 TBலாம் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் TB ஹார்ட் டிஸ்க்கு சமம் பெண்ணோடைய மைண்டு. ஆமேன். நீ கல்யாணம் ஆகி அடுத்து படுத்திருப்ப, ஒரு கால் வந்துச்சுன்னா யார் ரூத் கூப்பிட்டாலான்னு கேட்பா, யார் ரெபேக்கா கூப்பிட்டாலான்னு கேட்பா, இல்லை யார் மேரி கூப்பிட்டாலான்னு கேட்பா. அப்போ கட்டுப்படுத்தணும். உள்ளத்தில் உள்ளது எல்லாம் வெளிப்படுத்துகிறவன் மூடன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துச்சு சொல்லலாம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுப்பா, ஐ மிஸ்ட், ரைட், ஓகே, அது சிம்பிளாக சொல்லி விட்டுணும். நாங்கள் இந்த தேட்டருக்கு போவோம், இங்கே தான் பாப்கார்ன் சாப்பிடுவோம், இங்கே தான் கொக்கோ கோலா குடித்தோம், அங்கே தான் பர்கர் சாப்பிட்டோம்னு யார் சொல்ல சொன்னாங்களா? ஆர்வ கோளாறு. ஒரு நல்ல அம்மா கண்டுபிடிச்சிருவார் ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறத, ஒரு நல்ல அப்பா கண்டுபிடிச்சிருவார் தன் பையன் தப்பு பண்ணுறத. ஏன் ஒரு நல்ல மனைவி கூட கண்டுபிடிச்சிருவா. பாருங்க, எத்தனை பேருக்கு காது திரும்பி உடனே அங்கே தலை திரும்பிச்சு, ஆனால் ஏன் தலை திரும்பலையே? திஸ் இஸ் வாட் த கான்சன்ட்ரேஷன். உன் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும். இதுதான் மைண்ட் கண்ட்ரோல். சார், டேவிட் வில்கர்சனுக்கு முன்னால அவர் ஒரு நியூயார்க்கில் போய் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. டேவிட் வில்கர்சன் அவருடைய மீட்டிங்கில் வந்திருக்கிறவங்கள யாருன்னா பெரிய பெரிய கிரிமினல்ஸ், கொலைகாரன், கொள்ளைக்காரன், பிட் பாக்கெட்டு, வேசித்தனம் பண்றவன். இந்த சைடு பெண்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் விபச்சார விடுதலிருந்து வந்திருக்கிறாங்க. விபச்சாரிகள் வந்து முன்னால மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்டேஜில் டேவிட் வில்கர்சன் ஆல்டர் கால் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படு, இயேசுவை ஏற்றுக்கொள், மனம் திரும்புன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு சிலர் கத்தியும் கபடாம வச்சுட்டு நிற்கிறான். டேவிட் வில்கர்சன் வெளியே வந்த கொல்றதுக்கு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான். இன்னொரு பக்கம் அந்த புத்தகத்தை வாசித்த பொழுது என் இருதயம் உடைந்து போனது. அங்க இருக்கிற சில பெண்கள் தங்கள் ஆடைகளை கலட்டி கொண்டு வந்து முன்பதாய் நின்று சொன்னாங்க, இந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. டேவிட் வில்கர்சன் was continued his preaching. again பேச ஆரம்பித்தார். 15-20 நிமிடங்கள் பேச ஆரம்பித்தார். அந்த பெண்கள் எல்லாம் தங்கள் ஆடைகளை போட்டுக்கொண்டு மனம் திரும்பி, அங்கிருந்த வாலிபர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு வந்து மனம் திரும்பி கை தூக்கி கதறி அழுது ரட்சிக்கப்பட்டார்கள். தட் இஸ் கால்ட் தி ட்ரூ ரிவைவல். எவன் உணர்வுகளும் உணர்ச்சிகளை எமோஷனை ஃபீலிங்கை ஜெயிக்கிறானோ he is the eligible for God's ministry. ஆமென். சடக்கு சடக்குன்னு கோபம் வருது, படக்கு படக்குன்னு கோபம் வருது, லபக்கு லபக்குன்னு கோபம் வருதுன்னா, டே தம்பி போச்சுடா. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான். 5 நிமிஷம் சாப்பாடு லேட் ஆகுது, பெரிய சண்டையா வந்துடும். வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை வந்துடும். ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியல, பாவம் முடியல, வைஃப் படுத்திருக்குது. ஏய் காஃபி அப்படின்னா காஃபி வரணும், டீனா டீ வரணும். டிஃபன் உடனே டிஃபன் வரணும். அடிமையை போல இந்த உலகம் பயன்படுத்துது. சார், இந்த உலகத்தில் உணர்வுகளை உணர்ச்சிகளை ஜெயிக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சமாதானம் கர்த்தருடைய ஆவியில வரக்கூடியது. அது இயேசு எப்படி சொல்றாரு? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை உனக்கு தர. இட் இஸ் டிவைன் பீஸ். ஆமென். சில நேரத்தில் சில தப்பு நடக்கும். பொதுவாக நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க, யார் யாருங்க நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது? நீங்க சொல்லுவீங்க, மாமியாரால என் சமாதானம் கெட்டுச்சு, மருமகளால கெட்டுச்சு, அக்காவால கெட்டுச்சு, தம்பியால கெட்டுச்சு, இவரால கெட்டுச்சு, அவரால கெட்டுச்சு. நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதே நாம தான். ஃபர்ஸ்ட் அக்யூஸ் யாருண்டா? நம்ம தான். நாம நம்ம ஆவியில அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ளணும். நாம நம்முடைய ஆவியில அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். But it is not easy. You should practice. You should pray. நீங்க ஜெபிக்கணும் பிரதர். நீங்க ஜெபித்தால் தான் அதை காத்துக்கொள்ள முடியும்.